வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்மளுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நல்ல டெக்னிக் பார்க்க போறோம். நம்மள மாதிரி இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜா கத்துக்கிறவங்க எப்படிலாம் கத்துக்கலாம், என்ன மாதிரியான டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச்சஸே இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ற ஒரு டெக்னிக் ஷேடோயிங் டெக்னிக். இந்த ஷேடோயிங் டெக்னிக்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, இதனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். பொதுவா குழந்தைங்க ஒரு லாங்குவேஜை எப்படி கத்துக்கிறாங்க, நம்மளுடைய மதர் டங்கே இருக்கட்டுமே, குழந்தைங்க அதை எப்படி கத்துக்கிறாங்க? ஏன்னா அவங்கள உட்கார வச்சு இதுக்கு இது அர்த்தம் இப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படிலாம் நம்ம அவங்களுக்கு டீச் பண்றது இல்ல. ஆனா அந்த குழந்தைங்க கரெக்டா ஒரு 2 இயர்ஸ்ல அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? சோ அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி அந்த லாங்குவேஜை கத்துக்கிறாங்க? அதுக்கு காரணம் எக்ஸ்போஷர். சுத்திலும் இருக்கிற அவங்களுடைய என்விரான்மெண்ட், சுத்திலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி, அக்கா தங்கச்சி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் அவங்க அந்த குழந்தைகிட்ட பேசிட்டே இருப்பாங்க. இல்லைனாலும் நாம நமக்குள்ள பேசுறதையும் அந்த குழந்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும், லிசனிங். சோ அந்த மாதிரி கவனிக்கிறப்போ அதுக்கு நிறைய வார்த்தைகள் அது கத்துக்குது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் குழந்தை அப்படியே பெருசு பெருசா பெரிய பெரிய சென்டென்ஸா பேசுறது இல்ல, சின்ன சின்ன வார்த்தைகளா பேசுது. அதுக்கப்புறம் தான் அது நல்ல ஃப்ளூயண்டா நம்மளுடைய மதர் டங்காவே இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் அதான் சரளமா அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. சோ இதுதான் அந்த ஸ்டேஜஸ் இல்லையா? ஒரு குழந்தை ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு இதுதான் ஸ்டேஜஸ். அதே மாதிரி நாமளும் நல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரில இருந்தா நமக்கும் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய லிசன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்ப நம்மளும் ஈஸியா பேச முடியும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர், அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் இல்லையா? சோ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு வெறுமனே ஒரு கிளாஸ்க்கு போறது, உங்க வீடியோ மாதிரி சில வீடியோ எல்லாம் நான் பாக்குறேன், அந்த மாதிரி வீடியோஸை பார்த்தா போதுமா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அது மட்டும் கண்டிப்பா பத்தாது. சோ எதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றத வேணா கத்துக்கலாமே தவிர நம்ம அதுக்கு நிறைய எஃபோர்ட் போடணும். நாம கொஞ்ச நேரமாவது நம்மளோட என்விரான்மெண்ட், நாம இருக்கிற இடத்துல இந்த இங்கிலீஷ் ஒழிச்சுட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க, நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்க. சோ அந்த மாதிரி பாக்குறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த லிசனிங் ஸ்கில்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இப்ப இந்த ஷேடிங் டெக்னிக்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். நாம எப்படி குழந்தைங்க லிசன் பண்றாங்களோ அப்படியே கத்துக்கிறாங்களோ அதே மாதிரி கத்துக்கிறது தான் நம்ம வந்து ஷேடோயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஆடியோ இல்லைன்னா வீடியோ எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல யாராவது பேசின ஒரு ஆடியோவையோ இல்ல இங்கிலீஷ் மூவி மாதிரி சின்ன வீடியோ எதையாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்க போட்டு கேளுங்க. சோ அதை கேட்கிறப்போ அதுதான் நம்ம வந்து இங்க லிசனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அதை பாஸ் பண்ணிட்டு திரும்ப பேக் போனாலும் சரி, இல்ல அப்படியே பாஸ் பண்ணிட்டுனாலும் சரி, நீங்க என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை அதை அப்படியே சொல்லுங்க. சோ அதை தான் நம்ம ஷேடோயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எப்படி நிழல் மாதிரி நம்ம வந்து அந்த வீடியோவை ஃபாலோ பண்ண போறோம். சோ அந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் கேக்குறீங்க, பாஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க ஒரு தடவை அவங்க சொன்ன அதே விஷயத்த நீங்க சொல்றீங்க. அதுதான் ஷேடோயிங். சோ ஒண்ணு நீங்க திரும்ப பேக் போயிட்டு அந்த வீடியோவோடய சேர்த்து நீங்களும் பேசினாலும் சரி, இல்ல வெறுமனே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டயலாக பேசினாலும் சரி. சோ இததான் நம்ம வந்து ஷேடோயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதனால என்ன பெனிஃபிட், ஒருத்தவங்க பேசுறத அப்படியே ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி திரும்பி சொல்றதுனால என்ன பெனிஃபிட் வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையில நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறத நாம திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்றப்போ நமக்கு நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பிளஸ் அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கலாம். 3வது விஷயம், நம்ம நாக்கு நல்லா பெறலும். முதல்ல நம்ம நம்ம வந்து அப்படியே நமக்கு ஸ்டிஃபா இருக்கும். நம்ம வந்து பேசணும்னு நினைச்சா கூட நம்ம நாக்கு பெறலாது. நம்ம நிறைய ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம எப்படி தனியா பிராக்டிஸ் பண்றது, நம்ம நாக்குக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறது, நம்ம பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு வர ஒரு டவுட், நானும் பேசி பழகணும்னு தான் நினைக்கிறேன், பட் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு டக்குன்னு ஒண்ணும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ரிப்பீட் தான் பண்ண போறோம், ரைட்டா? சோ இந்த மாதிரி பேசி பழகிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரு வீடியோ, நீங்க எந்த வீடியோ வேணா உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி யூடியூப்லயோ இல்லைன்னா நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்கு, அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்றது வந்து பெப்பா பிக் கார்ட்டூன்ஸ்னு இருக்கு. சோ இந்த பெப்பா பிக் எபிசோட்ஸ் நிறைய யூடியூப்ல வருது. என்னது கார்ட்டூன் பார்க்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த பெப்பா பிக் கார்ட்டூனை நான் நிஜமாவே இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா இதுல இருக்க டயலாக்ஸ், அந்த கேரக்டர் எல்லாமே பேசுற டயலாக் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டயலாக்ஸா இருக்கும். ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ். 3வது அவங்க நிறுத்தி நிதானமா தான் பேசும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. சோ அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஷேடோ வித் எ டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
ஸோ நீங்க வந்து இந்த பெப்பா பிக் வீடியோவே நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் பாருங்க. டயலாக நல்லா லிசன் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. பேக் போங்க. போயிட்டு அந்த வீடியோவோடயே சேர்ந்து அந்த கேரக்டர் பேசுறப்ப நீங்களும் சேர்ந்து அந்த டயலாக பேசுங்க. ஸோ இந்த மாதிரி பேசுறப்போ நீங்க ஒன்னு சிசி ஆன் பண்ணி சப்டைட்டில் ஆன் பண்ணி நீங்க சேர்ந்து பேசலாம். ஏன்னா எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது. பார்த்துட்டு திரும்பி பேக் போறப்போ எனக்கு டயலாக்ஸ் மறந்துரும் அப்படின்றவங்க ஜஸ்ட் சப்டைட்டில் ஆன் பண்ணிட்டு நீங்க அது கூடயே சேர்ந்து பேசலாம். சப்டைட்டில் ஆன் பண்றோம் இல்லையா? அப்ப சப்டைட்டில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுது. அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நம்ம வந்து ஷேடோ வித் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த பெப்பா பிக்கோட ஒவ்வொரு எபிசோடுக்குமான டிரான்ஸ்கிரிப்ட் நெட்ல அவைலபிளா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு பிளாக் ஸ்பாட். இந்த பிளாக் ஸ்பாட்ல பிக் எபிசோடு ஒவ்வொன்றுக்குமான டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த எபிசோடு வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்கிரிப்ட் வந்து கீழே வரும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டயலாக்ஸ் ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்களோ அப்படியே டயலாக் கீழே வரும். இந்த டயலாக பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிம்பிளா இது இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால இது வந்து பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறவங்க கையில பாட்டு புக்கை வச்சுக்கிட்டு பாட்டை ஓட விட்டுக்கிட்டு கூடவே சேர்ந்து பாடுவாங்க இல்லையா, பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ அதே டெக்னிக்கை தான் நம்ம இங்க ஷேடோயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்க வந்து ஆடியோ புக்கு போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல வீடியோ ஓட விட்டுக்கிட்டாலும் சரி, ஸோ அவங்க பேசுற டயலாக அப்படியே நீங்க இங்க பார்த்துட்டு நீங்க கூட அவங்க பேசினதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணிட்டு நீங்க கூட அதே மாதிரி நீங்க பேசி பழகலாம். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸோ இனிஷியலா நீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட வச்சுட்டு இல்லைன்னா சப்டைட்டில் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேடோயிங் திரும்ப ரிப்பீட் பண்ணி பேசுறது இதை நீங்க பழகுங்க. ஸோ கொஞ்ச நாள் போக போக நீங்க வந்து சப்டைட்டில் இல்லாம டிரான்ஸ்கிரிப்ட் இல்லாமலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது கூடவே சேர்ந்து நீங்க பேசலாம். இப்போ இந்த ஷேடோயிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட், இது நிஜமாவே யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஷேடோயிங்ல என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இன்டோனேஷன். இன்டோனேஷன் அப்படின்னா ஏற்ற இறக்கம். நம்ம வந்து நார்மலா எப்படி பேசுவோம், எப்ப எல்லாம் நம்மளுடைய பிச்சு ஏறணும் எப்ப இறங்கணும், அந்த டோனோட வேரியேஷன் இருக்கு இல்லையா. நம்ம சாதாரணமா பேசுறப்ப ஏற்ற இறக்கத்தோட பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஹை பிச்சுக்கு போவாங்க, அப்புறம் லோ பிச்சுக்கு வருவாங்க. சில வார்த்தைகளை நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்போம், இந்த மாதிரி சில வார்த்தைகளை லைட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான இன்டர்நேஷன்லாம் உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற பெனிஃபிட் வந்து நாக்குக்கு பயிற்சி அப்படின்னு நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம். அதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் யாராவது ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ ஒரு இடத்துல நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறப்போ நம்ம நாக்கு கோஆப்ரேட் பண்ணாது, டக்குன்னு வார்த்தைகள் நாக்குல வராது, கொளரும் நமக்கு. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்ம பேசி பழகாதது தான். நம்ம வந்து எப்பவுமே ஒரு லேர்னிங் மெத்தடுங்கிறப்போ அது பேசிவ் மெத்தடா இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லி தருவாங்க நான் அப்படியே கேட்டுட்டே இருப்பேன், லிசனிங் மட்டும் பத்தாது. இப்போ நாம வந்து ஆக்டிவ் லேர்னிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னா நம்மளும் இன்வால்வ் ஆகி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்பதான் அந்த லேர்னிங் மெத்தட் வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம லிசன் பண்றோம், கூடவே நம்மளும் பேசுறோம் இல்லையா. சோ அப்ப அது வந்து நம்ம நாக்குக்கு ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். பின்னாடி இந்த பயிற்சி வந்து இந்த பிராக்டிஸ் வந்து இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறப்ப உங்க நாக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பெறலும், நல்லா உங்களால ஃப்ளூயண்டா பேச வரும். சோ அதுக்கும் இது பிராக்டிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிரான்ஸ்கிரிப்டுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க அதையும் பாருங்க. பெப்பா பிக் எபிசோட்ஸ் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும், அதையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எதுவோ, உங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி வீடியோஸ் எதுவோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.